மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாருங்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டால், எவ்ரிஒன் ஹஸ் தி டிசைர். எல்லாருக்கும் என்ன இருக்கு? பெரிய ஆசை இருக்கு, இந்த உலகத்தை என் கண்ட்ரோலுக்கு கீழே வரணும்னு. ஒரு வேன் இப்படி போச்சு, ஐ எம் த கிங் ஆஃப் த வேர்ல்டுன்னு அதில் எழுதிருந்துச்சு. இனி ஒரு வேன்ல என்ன எழுதுனா, ஐ எம் டிஃபரெண்ட் பட் பெர்ஃபெக்ட். அப்ப எல்லாருக்குமே இந்த உலகத்துல சம்வாட் ஐ எம் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி காண்பிக்கணும், நான் யூனிக்னு சொல்லி காண்பிக்கணும், நான் வித்தியாசமானவன் சொல்லி காண்பிக்கணும் இருக்கு. அப்படியானால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கு, உலகத்துல நான் சம்திங் டிஃபரெண்ட். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை, தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவை நஷ்டப்படுத்துவானே, ஆனால் அதனால் அவனுக்கு என்ன லாபம் இருக்குன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தி தேவனாலே நியாயந்தீர்க்கப்பட்டு நரகத்திற்கு போவானே, ஆனால் நரகத்திற்கு போகக்கூடியதான் அந்த மனுஷன், அல்லது நரகத்தில் இருக்கக்கூடியதான் அந்த மனுஷன் அந்த நரகத்திலிருந்து தப்புவதற்கு அதற்கு ஈடாக அவன் எதை கொடுப்பான் என்று கேட்கிறார். எதையுமே கொடுக்க முடியாது. ரோபோட்டுக்கு நீங்க சிஸ்டத்துல என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ அப்படிதான் அதை ஆப்ரேட் பண்ணும். ஆனா தேவன் மனுஷன் அப்படி இருக்க விரும்பல. அவன் சுதந்திரம் உள்ளவனாக, சுயாதீனம் உள்ளவனாக, நன்மை தீமை அறிந்து அவனுக்கு அவன் முடிவெடுக்கணும். எப்பவுமே இந்த உலகத்துல ரெண்டு பாதைகள் இருக்கும், மரணத்துக்கு எதானது, ஜீவனுக்கு எதான். அது அவனுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி அவன் கிரியேட் செய்யணும். அதான் தேவன் விரும்புறார். பாருங்க, இந்த உலகம், நம்ம வாழக்கூடிய உலகம் எப்படியெல்லாம் மாறிட்டு இருக்கு. கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க தேவ நம்பிக்கை இல்லாதவங்களா மாறுறாங்க. காரணம் என்ன என்றால், மனுஷர்களுக்குள்ள ஒரு ஆத்மீகம் இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பல. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். காரணம், உங்களுக்குள்ளே வெளியேற பெற்ற ஒரு ஆத்மீகம் இருக்கு. அந்த ஆத்மீகத்தை குறித்த உணர்வு தான் மனுஷனுக்குள்ள இல்ல. ஒரு தேவ மனுஷனிடத்திலே ஒரு கட யோகி வந்து தன்னை பெருமையாக சொன்னான். எப்படி சொன்னான்? தனக்கு ஆகாயத்திலே மிதக்கக்கூடிய திராணி இருக்கு என்று சொன்னான். தன்னால் பூமிக்கு அடியிலே நீண்ட நேரம் உயிரோடு இருக்க முடியும் என்று சொன்னான். நீருக்குள்ளே தன்னால் நீண்ட நேரம் உயிர் வாழ முடியும் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டார். அந்த தேவ மனுஷன் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நீர் இவைகளெல்லாம் சொல்லி உண்மை பெருமைப்படுத்துகிறீரே, தன்னை விசேஷமாக காண்பித்துக் கொள்கிறீரே, இவைகள் எல்லாமே மனுஷனை காட்டிலும் கீழான ஐந்தறிவுடையதான மிருகங்கள், பறவைகள், மீன்கள் கூடியவைகள், இதுல என்ன விசேஷமா இருக்குது என்று சொன்னார். ஆகாயத்திலே பறவைகளும் என்ன செய்கிறது? பறக்கின்றன. தண்ணீரிலே மீன்களும் என்ன செய்கின்றன? நீண்ட காலம் வாழுகின்றன. தரையின் அடியிலே புழுக்களும் என்ன செய்கின்றன? நீண்ட காலம் வாழுகின்றன. இது எதற்கு இந்த இடத்திலே சொல்லுகிறேன்? மனுஷர்கள் ஒவ்வொருவரும் தற்பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். தங்களை ஏதேனும் ஒரு விதத்திலே விசேஷமானவர்களாக காண்பிக்க நினைக்கிறார்கள். ஆனால் தனக்குள்ள ஒரு ஆத்மீகம் இருக்கு, அந்த ஆத்மாவை காத்துக்கொள்ளணும் என்ற எண்ணம் இல்லை. அந்த தேவ மனுஷன் சொன்னார், இவையெல்லாம் பெரிதல்ல, உனக்குள் ஒரு ஆத்மீகம் இருக்கிறது, அது இப்போது நஷ்டப்பட்டு இருக்கிறது. அதை இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அந்த நஷ்டப்பட்ட நிலையிலிருந்து மறுபடி மீட்டுக்கொள்ள வேண்டும். உன் பாவங்களை அறிக்கை பண்ணி இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு உன் ஆத்மாவை மீட்டுக்கொள்ள என்று சொன்னார். உங்களுக்குள்ள ஆத்மீகம் இருக்கு. அந்த ஆத்மீகம் விலையேற பெற்றது. அந்த ஆத்மீகம் அழிவில்லாது. அந்த ஆத்மீகம் நிலையானது. ஒரு மனுஷன் இறந்து விடலாம், அவனுடைய சரீரம் உருவழிந்து போகலாம், உயிர் அவனுடைய சரீரத்தை விட்டு எடுபட்டு போகலாம், அந்த ஆத்மா அழிவில்லாததாக இருக்கு. நீங்கள் புத்திமான்களா இருப்பீர்களே, ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆத்மாவை குறித்து அதிக ஜாக்கிரதையுடையவர்களா இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? உலகம் அனைத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரணும்னு தான் பாக்குறீங்க. எல்லா மனுஷனுக்கும் அப்படிதான் ஆசை. பணம், பெயர், புகழ், அதிகாரம், கௌரவம், உலக இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறார். ஆனா தேவன் சொல்லுகிறார், சரி இதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு போ. அனுபவிச்சுட்டு உன் ஆத்மா நஷ்டப்படுத்துறதுனால உனக்கு என்ன லாபம் இருக்குன்னு கேட்கிறார். ஏன்னா எவ்வளவு காலம் தான் உங்களால் அனுபவிக்க முடியும்? கொஞ்ச நாட்கள், கொஞ்ச வருஷம், அவ்வளவுதான்.